நான் ஒரு சிங்கம். Yes, a lion is always a lion. சிங்கம் சிங்கமா யாரா உங்க அப்பா மவனே அடிப்பிய சிங்கம்டா. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. சொல்லாத சொல்லாத. தவளைதான் தன் வாயால கேடும், இப்ப தலைவர் தான் தன் வாயால கேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம கட்டுக்கதைகள் பேசுவோம் நல்ல தம்பி, உருட்டுக்கதைகள் பேசுகிறாரு விஜய். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா நீயும். அடுத்த கண்டென்ட் என்ன? அங்கிள். நீ என்ன 16 வயசு பருவச்சுட்டா? அவர் அங்கிள், நான் யாரு? நான் மாமா. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. ஆனா உலகத்திலேயே நான் மாமான்னு ஓட்டு கேட்க வந்த ஒரே ஆள் நீதான்பா. இருக்கட்டும் மச்சான், நானே ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறேன். ஆரம்பிச்ச உடனே நான் ஒரு சிங்கம், நான் ஒரு சிங்கம், நான் ஒரு சிங்கம். தப்பா நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியரு. இப்படி ஏதாவது பத்திரிகை விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாலும் யாரோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு. அது அடுத்தவன் சொன்னா இதை பேசியிருக்கவே மாட்டோம். மாப்ள வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது, இது எப்பவும் நடக்கிறது தானே. இப்போ புஷி ஆனந்த் எங்கள் தலைவர் சிங்கம் போன்றவர் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா லைன் டேட் சிரப் சாப்பிடுவாரு விட்டுருப்பாரு. கவலைப்பட்டிருக்க போறது இல்ல, இதை பேசியிருக்கவே மாட்டோம். தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா. நீ உனக்கு நீயே பில்டப் கொடுத்துட்டு இருக்கிற. இது பார்க்கும்போதே இதுதான் தெரியலையா? என்ன பார்த்தா உனக்கு எரிச்சலா இருக்காடா? ஆமாங்கய்யா. ரொம்ப முடியலையோ? ஆமாங்கய்யா. ரொம்ப கோவம் வருதோடா? ஆமாங்க, நிறைய வருதுங்கய்யா. அணிலோட இந்த பேச்சை கேட்டும் அதன் குஞ்சுகளால் ஆர்கசம் அடைய முடியலன்னா அந்த குஞ்சுகளின் நெஞ்சிலேயே ஏதோ பிரச்சனை இருக்குதுங்கிற மாதிரி ஆயிரும்ல. சோ அவனுங்க ஒரு மாதிரி அண்ணாந்து பார்த்து கனவா கண்டுகிட்டே இருக்கிறானுங்க. அது பாட்டுக்கு கீழே போய்கிட்டே இருக்குது. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. போயிட்டு போகுது, நமக்கு என்ன வந்தது? அவனுங்களோட ஆர்கசம், அவனுங்க அன்றாயிரம் என்னமோ ஆகுது, நமக்கு என்னங்கிறான். முதல்ல கோடு போட்ட அன்றாயர் 10 வாங்கணும். சீமானையே மிஞ்சின கண்டென்ட் கடலா விஜய் நேத்து மீட்டிங்ல இருந்து மாறிட்டாரு. கண்டென்ட்காக வீடியோ ரீச் ஆகணும். என்னென்ன சொல்றாரு பாருங்க. தேங்க்யூ. ஏன்னா விஜயோட ஒட்டுமொத்த அந்த 30 சொச்ச நிமிஷ பேச்சுமே கண்டென்ட் தான். புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருடா அவன்? ஏன் இந்த அவ்வளவு நிலைனா அடிப்படையில விஜய்க்கு நான் எப்பயும் சொல்றதுதான் 5 பைசா அளவுக்கு கூட அரசியல் தெரியாது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் 10 பைசாவுக்கு சமமா கூட கிடையாது. நான் எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியா சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்ச முறை நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழுச்ச வாயினீங்களா? அணில் அடிப்படையில ஒரு முரண்பாடுகளின் மூட்டை. அணிலோட அரசியல்ங்கிறதே ஒரு மாதிரி குழப்பத்தின் குடோன. டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் போற சாவடிச்சிருவேன் நானு. அரசியலே கிடையாது, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அதனாலதான் இப்படியே 30 நிமிஷம் பேசினா அதுல 3000 கண்டென்ட் கொடுக்குற மாதிரி அபத்தமா பேச வேண்டிய ஒரு அவல நிலை. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ? அரசியல்ல நான் ஒரு சோம்பேறி, நோகாம நோம்பி கும்பிடணும்னு ஆசைப்படுற ஒரு மகா கேவலமான அரசியல்வாதி. வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அதாவது விஜய் கூட்டணியை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. நான் யாரு கூட கூட்டணி வைக்க போறேங்கிறத வெளியில பெரிய கேள்வியா இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம் செய்யுங்க. இவர் சஸ்பென்ஸா வச்சிருக்கிறாராம், அது நமக்கு தெரியாதான். சர்ப்ரைஸா இருக்கேடா. என்ன கண்டே எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. ஒரு இன்ச் கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா விஜயோட கூட்டணி விஷயத்துல நமக்கு என்ன கூந்தல் சஸ்பென்ஸ் இருக்குதுன்னு கேக்குறேன். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அன்புள்ள மாமா விஜய் அவர்களுக்கு என்னங்க மாமா விஜய்ட்டீங்க? அடியில மானத்தை கட்டியிருந்த மாமா பையல் ஆயிட்டான்டா. 2 மணிக்கு மேல மான மரியாதை கிடையாது, விடுங்கடா. அவர் மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஆங்கிலத்தில் அங்கிள் என்று அழைக்கிறார். அங்கிள் அங்கிளா? அது அங்குள். நாம தமிழ்ல விஜய மாமான்னு அழைக்கலாம்.
ஒன்னும் தப்பு இல்ல. அப்புறம் விஜய் அதை சொல்றாரு, நான் வந்து மாமா. டேய் காலங்காத்தால ஒரு அக்கா விளக்கு மத்த கொண்டு செருப்பு கொண்டியெல்லாம் அடிக்கும்ல, நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த அக்கா கூட மாமா 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 கூப்பிடுறேன், மாமா மாமா அப்படி சொல்லிக்கின்ற போது நம்ம வந்து விஜய் மாமா மாமா விஜய் அப்படின்னு சொல்றதுல ஒன்னும் உள்நோக்கமோ தவறோ இல்ல. தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவா அப்படிதான் நான் பண்ணுவான். நாங்க அதையும் தாண்டி வளருவோம். அதனாலதான் நான் கொடுக்கிறேன் காம்ப்ளான். இது பாலின் சக்தியை அதிகரிக்கும், இவளோட வளர்ச்சிக்கு உதவும். அவன் நடக்கிறான டப்பா பையன், அவன் நேரம் பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பான். விட்டு கிழிச்சுக்கு பாத்ரூம்ல நைனா நைனா இந்த மாதிரி பேசிட்டாரு நைனா என்ன பண்ணலாம் அப்படின்னு நேரம் உதயநிதி உனக்கெல்லாம் ஆப்பு கன்ஃபார்ம், என் வீட்டு மகளா வந்துடாத, ஆர்டாரா கிழிச்சு போடுவேன். ஆமா ஆமா அடிச்சு நோத்துறோம், கோடே க்ளோஸ் பண்றோம். டிவி கேலாம் இனிமே அவன் ஒரு சின்ன பையனை, என் முடிக்கு கூட சம்பந்தம் இல்லடா. அங்க பாருங்கடா, இந்த சின்ன பையனை விட்டு அடிச்சு போடுவேன். அவன்லாம் ஒரு சின்ன அவனை பத்தி பேச இல்ல 31, 36 எல்லாமே தலைவர் தான். 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான், 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வந்து முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்போ கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி வந்து பிரதமர் ஆக்குவோம். கண்டிப்பா முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா, திண்டுக்கல் ரீட்டா கரெக்டா இல்லனா பரோட்டா வரட்டா. நான் தலைவர் பட்டதான் நிறைய பாத்துக்கிறேன், ரைனிங்கா பேசுவேன் நானும். என்னடா இவரே இவர் வாயால இப்படி சொல்றாருன்னு யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட, அதனாலதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம யார் தெரியும்ல, நாம எல்லாருமே சொல்றேன், நாம யார் தெரியும்ல, தவிட்டு கற்பூரி அணில் குஞ்சு. ஏன்பா மேல ஏறி வர, போப்பா கீழே போப்பா, ஏன்பா அப்படி பண்ற, போப்பா. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். தலைவர் இந்த கட்சிக்கு அடி போடுறாரு. செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? பாயா அது பாய் இல்லது தளபதி, நரேந்திர தம்புராசு. அதுக்கு நானே பரவாயில்ல, மானை வளர்க்கணும். எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவரு மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சு? ஐயோ இவர் வரலாறு தெரியாத குட்டி குஞ்சான்ஸா இருக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்துல சிஎம் பதவிக்கு யாருமே அடிச்சுக்கலையா. ஏன் ஒரு கூட்ட அந்த ரைடு வரும்போது 2 பேர் பந்து சுத்தின்னு போய் யூனிவர்சிட்டி காலேஜ் திறந்தாங்களே, சென்னையில கூட பெருசா இருக்குது, சரியா போடுது. அது இல்லாம அவர் போனதுக்கு அப்புறமா கட்சி எனக்கு சொத்து உனக்குன்னு 2 பேர் பிச்சுக்கிட்டாங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியுது, இவரு தெரியலக்குது. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அவருக்கு என்ன வயசு ஆகுது? 50. அவரே அங்கிள் தானே தலைவரே. சும்மா இப்படி பேசாதமா, அவரும் யூத், நானும் ஸ்டூடெண்ட் யூத். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல 25,000 ஓட்டு போட்டு ஃபேக்கா. அது ஏன்டா ஞாபகப்படுத்தி அசிங்கப்படுத்துறீங்கல்ல? அமைச்சர் பேசாத. நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய். தலைவரே மதுரை வேண்டாம், மதுரையில நம்ம என்ன தப்பா டான்ஸ் ஆடிரும் வேண்டாம், சாதி ஓட்டு இருக்குது வேண்டாம். மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய். பாரு தேவையில்லாம பேசி நிக்கிறாத, அவரு பண்ண எல்லாமே சரியா இருக்கும். என்னமா சூரியன் மறைஞ்சிருச்சு, சந்திரன் வந்துருச்சு, என்ன சந்திரன் தான் இனிமே எல்லாமே வா. சோறு எப்படி திம்பீங்க? படிக்கிற வயசுல படிக்கடானா கேக்குறீங்களா? அந்த சந்திரனுக்கே லைட் குடுக்கறது சூரியன் தாண்டா. சூரியன் இல்லாம பயிர் எப்படி வளரும், சோறு எப்படி திம்பீங்க? 52 வயசு கிழவண்டி அங்க யார பத்தி நீ அங்கிள் அங்கிள் கூப்பிட்டு இருக்கிற? வயசுக்கு வந்த மாதிரி எல்லாம் பேசப்படவரையா? இறங்குங்கடா, கிருஷ்ண பகவான் ஒதுக்குற காசெல்லாம் போய மாட்டிருக்குது. குரங்கு கூட இத்தனை நேரம் ஏறி இருக்காது, பேர் எத்தனை நேரம் ஏறுறீங்க? இறங்குங்களாமா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களாடா. தமிழ்நாடு கேரளா இல்ல, உலகத்துல எங்க இருந்துமே உங்களுக்கு சேரே தர மாட்டாங்க. இவங்க பெத்தாங்களா செஞ்சாங்களா? ஏண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா மேடையில இருக்கிற 4 பூவா எடுக்கலாம், 2 வெத்தலை எடுக்கலாம், தண்ணி டேங்க கூட வேணா தலையில வச்சு தூக்கிட்டு போவீங்க. ப்ரோ 10 ஏக்கராக்கு விரிச்சு போடுங்க, விரிப்பவே சுருட்டி கொண்டு போயிட்டாங்க ப்ரோ. சம்பளம் கொடுத்தாலும் சரி, இனிமேல் பிள்ளைங்களை வீட்டு விட்டு அனுப்ப மாட்டேன். நான் எங்க அனுப்ப மாட்டேன் 50,000 ரூபாய் சம்பளம் ஒழுங்கா பிள்ளைல அனுப்புற வழி
அடிப்பாரு. பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லையா? நேற்று மாநாட்டுல சொல்லிட்டாரு. என்ன பாதுகாப்பு இல்லையா? நைட்டு 11 மணிக்கு போயிட்டு காலையில 7 மணிக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க. யார் சொன்னா எவர் சொன்னா? நான் சொல்றேன். அதாவது வீட்டுல வெட்டியா எந்நேரமும் உட்கார்ந்துட்டு அப்பப்ப வெளியில போயிட்டு வர்றாருல அவரு சொன்னாரு. ஆமா, நீங்க எதுக்கு இப்படி குதிச்சு குதிச்சு ஓடிவீங்க? நேற்று டிவி பார்த்து தொலைச்சனா கருமத்தை விட்டுடுச்சு. ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். Yes, a lion is always a lion.